டெய்லி ஸ்டிச் பண்ணணும்னு நம்ம எல்லாத்துக்கும் ஆசையா தான் இருக்கும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கொஞ்சம் நேரத்திலேயே வந்து கொஞ்சம் சலுப்பாயிரும். இல்லனா போர் அடிக்கிற மாரி இருக்கும். இன்னைக்கு தைக்கணுமா? சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி தோணும். இந்த மாரி மைண்ட் செட் எல்லாமே நீங்க ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான், உங்களுக்காக ஒரு 5 விஷயத்த நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். நான்லாம் எப்படி வந்து இந்த மாரி டைம்ல என்ன வந்து நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் பரவாயில்ல. ஒரு லைக்காவது போட்டு போங்க. நான் டெய்லி வீடியோ போடுறதுக்கு காரணம் எனக்காண்டி யாராவது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஒரு லைக்காவது வந்து போட்டு பார்க்குறாங்க. அதுக்காக தான் நானும் வந்து வீடியோ போடுறேன். அதனால வந்து என்னையும் மோட்டிவேட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணுங்க. ஒரு சின்ன மோட்டிவேஷன் இருந்தா தான் நமக்கும் வந்து ஒரு வேலை செய்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கே வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும். சேம் வந்து இதே தான் இந்த தையல் தொழிலையுமே. நான் இப்போ என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கஸ்டமர் ஒருத்தவங்க யாருன்னே தெரியாது. ஆனால் வந்து வீடியோ பார்த்துட்டு, "அக்கா எனக்கு 34 சைஸு ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் வேணும்" அப்படின்னு சொல்லி பேட்டர்ன் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் நான் இந்த பேட்டர்ன் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அவங்கக்கிட்ட நான் பர்டிகுலராக கேட்டேன், "இது உங்களோட ப்ளவுஸ் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கான அளவுகள் வந்து சொல்லுங்கள். அதுபடியே நான் உங்களுக்கு பேட்டர்ன் போட்டு கொடுக்குறேன்" அப்படின்னு சொல்லி, அதே மாதிரியே வந்து அவங்க வந்து ப்ளவுஸோட உயரம் எவ்வளோ வேணும், ஸ்லீவ் லென்த் வேணும், அது எல்லாமே வந்து சொன்னாங்க. அதுபடியே தான் நான் வந்து இப்போ கட் பண்ணிகிட்ருக்கிற இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சார்ட் பேப்பரில் தான் நான் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் நான் இது வந்து பேட்டர்ன்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நான் இப்போ தான் வந்து ஆனால் போட்டு கொடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ₹250 வந்து வரும். ப்ளஸ் அதோட வந்து ஷிப்பிங் சார்ஜ் வரும். நீங்கள் வந்து கொஞ்சம் நிறையா ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து லெஸ் பண்ணிக்கிறேன். பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ராப்பராக எல்லாமே வந்து செக் பண்ணி தான் வந்து அந்த மெஷர்மெண்ட்ஸுமே வந்து அவங்களுக்கு அங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். எந்தெந்த இது எவ்வளோ கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது. அது அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி வாங்க நம்மளோட வீடியோக்குள்ளார வந்து போயிடலாம். தையல் அப்படிங்கிறது வந்து ஒரு வேலையாக தயவு செஞ்சு நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க. அது ஒரு கலை சரிங்களா? நம்ம வந்து எப்படி வந்து ஒரு ஓவியம் அப்படிங்கிறது ஒரு கலை, இசை அப்படிங்கிறது ஒரு கலை. இந்த மாதிரி தான் வந்து நம்மளோட தையல் அப்படிங்கிறதும் ஒரு கலை. ஒரு சாதாரண ஒரு துணியை எவ்வளோ அழகாக நம்மளால் மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து மாற்றி கொடுக்கறது அது ஒரு கலை தானேங்களே. அதை வந்து ரசித்து செய்யணும். அது ரசித்து செய்யும்போது அது இன்னுமே அந்த வேலை ரொம்ப அழகாக வந்து மாறும். இருந்தாலும் எவ்வளோதான் நம்ம ரசித்து செஞ்சாலுமே சில டைம்ஸ் வந்து நமக்கும் வந்து போர் அடிக்கிற மாதிரியும் சலுப்பு தட்டுற மாதிரியும் தான் இருக்கும். நம்மளோட ஆர்வத்தை வந்து குறைக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போல்லாம் எப்படி நம்ம மைண்டை டைவர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டிச் பண்ணுற இடத்த எப்போவுமே நீட்டாக வந்து வச்சுக்கணும். நீங்கள் ஒரு கட்டிங் ஆர்டர் வாங்குறீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணது தனியாக வச்சுக்கோங்க. ஸ்டிச் பண்ண வேண்டியதை தனியாக வந்து வச்சுக்கோங்க. உங்ககிட்ட வந்து கொஞ்சம் திங்ஸ் மட்டுமே இருந்தாலும் அதுக்கான ஒரு இடம் ஒதுக்கி அதில் எல்லாத்தையும் நீங்கள் வந்து நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி வைக்கும்போது நமக்கு அந்த இடத்துக்கிட்ட போனாலே நமக்கு ஒரு வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். எல்லாமே வந்து கலைச்சி போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு பொருளை எடுக்கணும் அப்படின்னா கூட தேடி எடுக்க வேண்டியதாக இருந்தது அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல அந்த வேலை செய்கிற அப்படிங்கிற எண்ணமே வந்து சுத்தமாக வராது. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் எப்பயுமே உங்களோட ஸ்டிச்சிங் ஏரியாவை நீங்கள் நல்லா நீட்டாகவும் க்ளீனாகவும் அதே மாதிரி எந்த பொருளை எடுத்தாலும் அந்த பொருளை திருப்பியும் அதே இடத்துல வைக்கிற பழக்கத்தையும் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அப்படி இருந்தது அப்படின்னா இதை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பழக்கம் வந்து வந்துடும். இதுக்கு முன்னாடி நான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ணால் அதை வந்து அப்படியே போட்டு வச்சுருவேன். எதையுமே எடுத்து வைக்க மாட்டேன். சரி நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து விட்டுருவேன். ஆனால் வந்து அடுத்த நாள் நம்ம வந்து காலையில் வந்து ஒர்க் பண்ணும்போது நமக்கு அந்த ஒரு மைண்ட் செட்டே இருக்காது. அதனால் கைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு நாள் முழுசும் எடுத்து யூஸ் பண்ண பொருளெல்லாம் அங்கங்கே போட்டு வச்சுருப்போம் பார்த்தீங்களா? திருப்பி பழையபடி அதே இடத்துல எடுத்து வச்சிட்டோம் அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அடுத்த நாள் போகும்போது நம்ம வந்து நல்லா ஒரு க்ளீனிங் மட்டும் பண்ணிவிட்டு பூஜையை பண்ணிவிட்டு நம்ம உட்காந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி மட்டும்தான் இருக்கும். அதனால் இந்த விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தைக்கிற இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சைலண்ட்டாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கே கொஞ்சம் நேரத்தில் போர் அடிக்கிற மாதிரி
ஆயிரும். தூக்கம் வர மாதிரி கூட ஆயிரும். நம்ம சரி கொஞ்ச நேரம் படுத்துட்டு அப்புறமே ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கூட நமக்கு வந்து தோணிரும். அதனால் நீங்கள் ஒரு மைல்டாக நீங்கள் வந்து ஹெட்செட்டோ இல்லை வந்து டிவியில் வந்து ஒரு சாங்ஸ் போட்டுக்கிட்டோ நீங்கள் வந்து அதை கேட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த போர் அடிக்காமல் வந்து இருக்கும். உங்கள் மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் நல்லா வந்து ஒரு எனர்ஜியாக வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாட்டு கேட்குறது பிடிக்கும், ஒரு சிலருக்கு கதை கேட்குறது பிடிக்கும், ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது வந்து மூவி இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாமே மூவியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தைக்க மாட்டோம். அதனால் வந்து உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் வந்து அப்படியே கேட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட மைண்டும் மாறும், உங்களுக்கு வந்து தைக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாகும். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களோட ஸ்டிச்சிங்லேயே நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. சரிங்களா? இதுதான் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த க்ரியேட்டிவிட்டி இல்லை அப்படின்னா நமக்கு எந்த ஒரு தொழிலுமே வந்து செய்ய ஆசையே இருக்காது. நான் ஏதாவது ஒன்று புதுசாக வந்து பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். இது இப்படி வைக்கலாமா, அது அப்படி வைக்கலாமா, அப்படி வச்சா அது கரெக்டாக வந்துருமா அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். அந்த மாதிரி யோசிக்கும்போது மிட் நைட்லலாம் கூட எனக்கு அந்த மாதிரி யோசிக்க தோணும். அப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இதை ஒன்று மட்டும் கரெக்டாக வருதா இல்லையான்னு மிட் நைட்டில் கூட ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு வந்துடலாமா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து புதுசாக ஏதாவது யோசிக்க கற்றுக்கோங்க. அப்படி வந்து நீங்கள் யோசித்து அதை வந்து செய்கிறீங்க அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. இன்னொரு விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஒரு தொழில் செய்கிறதுல பணம் வந்து சம்பாதிக்க மெயினாக வந்து கற்றுக்கணும். பணம் சம்பாதிக்கும் போது நமக்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு வருமானம் வருது அப்படிங்கிறப்ப அந்த வேலையை வந்து செய்யாமல் இருக்கிறதுக்கு நமக்கு வந்து மனசு வராது. அதனால் அந்த வருமானத்தை எப்படி கரெக்டாக கொண்டு வருது அப்படிங்கிறத வந்து பாருங்கள். நீங்கள் வந்து நீங்கள் ப்ளவுஸ் தைக்கிறீங்க, சுடிதார் தைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து எப்படி அதிகமாக பிடிக்கிறதுன்னு பாருங்கள். மேற்கொண்டு எப்படி கஸ்டமர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களோட தொழிலை நீங்கள் வந்து எப்படி இன்னும் டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத யோசிங்க. அப்படி யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு வேலையுமே வந்து சலுப்பாகாது. நான் இன்றைக்கி விடலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணமும் வந்து வரவே வராது. நான் வந்து ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். பண்ணிக்கிட்டே இருக்கிறனால தான் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி தோணுது. அதுக்காக தான் நான் ஏதாவது வந்து பண்ணிகிட்ருக்கேன். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா எதையுமே நம்ம யோசிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா இருக்கிறதே போதும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இருக்கிறதும் கம்மியாயிட்டே தான் போகும். இருக்கிற வேலையும் வந்து நம்ம கம்மியாயிட்டே தான் போகும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட டேலண்ட்டை வெளியில் காமிச்சிக்கிட்டே தான் இருக்கணும். காமிச்சிட்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து நம்ம நினச்ச இடத்த அடைய முடியும். எனக்கு வந்து பெருசாலாம் எதுவும் ஆசை இல்லைங்க. எனக்குன்னு ஒரு அடையாளத்தை மட்டும் நான் உருவாக்கிக்கிட்டால் போதும். இப்போ அந்த அடையாளம் வந்து உருவாகி இருக்குது. அது எப்படின்னு பார்த்திங்கன்னா, இவ்வளோ நாளாக வந்து எங்கள் ஊருக்குள்ளார நான் ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு டைலர் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து கிடச்சிருக்குது. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஒரு சேலத்துக்குள்ளார அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு கொஞ்சம் தெரிகிற அளவுக்கு வந்து நம்ம ஒரு டைலர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து நான் ரொம்ப டேங்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் யாருன்னும் தெரியாது. என்னோடய முகத்தை கூட நான் இன்னுமே வந்து யூடியூப்பில் வந்து காட்டினதும் கிடையாது. ஆனால் வந்து என்னை நம்பி கிளாஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் சரி, இந்த மாதிரி வந்து கட்டிங் பேட்டர்ன் இதெல்லாமே வந்து கொரியர் போட்டு ஸ்டிச் பண்ணி வாங்குறவங்களுக்கும் சரி, ஒரு பெரிய தேங்க்ஸ் தான் நான் வந்து சொல்லணும். ஏன்னா யார் என்னன்னே தெரியாமல் என்னை நம்பி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு நான் நிஜமாலுமே அதுக்கு நான் சொல்கிறதுக்கு எனக்கு ஈடு இணையே இல்லை. அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வந்து நன்றின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன் உங்கள் எல்லாத்துக்குமே. அடுத்தது நம்ம 4வது விஷயம் என்னென்னு பார்த்தலாம். தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மிஷினில் உட்காந்து கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து முதுகு வலி வர ஆரம்பிக்கும். அடுத்தது கை கால் வலி, ஷோல்டர் வலி இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். தண்ணி வந்து நிறைய குடிக்கணும். நீங்கள் வந்து 1 மணி நேரம் மிஷினில் உட்காடுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1/4 மணி நேரமாவது ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் எடுத்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களால் கண்டினியூவாக அந்த வேலையை வந்து செய்ய முடியும். அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் பாடியும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். நம்ம உடம்பு நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து வேலை செய்ய முடியும். உடம்பு கெட்டு போயிடுச்சு அப்படின்னா நம்மளால் ஒரு வேலையுமே செய்ய முடியாது. எல்லாத்துக்குமே வந்து ஸ்டிச் பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஆனால் வந்து உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி
சொல்லுவீங்க. கண்டிப்பாக இப்போ நல்லா தைக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. அவங்களுக்கும் இந்த எல்லா ப்ராப்ளம்ஸும் இருக்கிறத அவங்க வந்து அதை ஃபேஸ் பண்ணி தான் வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இல்லாமல் எப்படி நம்ம வந்து நம்மளோட தையல் தொழிலை செய்கிறது அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் வந்து இந்த அளவுக்கு வந்து வந்திருப்பாங்க. யாருக்குமே கை கால் வலி இல்லாமல் இருக்காது, யாருக்கும் தலைவலி இல்லாமல் இருக்காது. என்னோட மிஷின் பக்கத்தில் எனி டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தலைவலி தைலம் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். தலைவலியோட தான் நான் வந்து இருப்பேன். கண்ணாடியும் இருந்தாலுமே எனக்கு வந்து தலைவலி வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நான் தைலம் போட்டுட்டு தான் நான் வந்து ஒர்க்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ ஒரு சின்ன சின்ன வலிகளுக்காக நம்மளோட கனவை வந்து நகர்த்தி வந்து வைக்க முடியாது. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வந்து இப்போ இருக்கிற இந்த சின்ன சின்ன வலிகள் எல்லாமே வந்து ஒரு சின்னது தான். ஆனால் நீங்கள் இதுக்காக எஃபர்ட் போட்டு ஒரு இடத்துக்கு போகும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷம் அப்படிங்கிறது அதுக்கு ஈடு இணையே கிடையாது. அப்போல்லாம் இந்த வலி என்னங்க, இந்த வலி வந்து உங்களுக்கு ஒரு பொருட்டாக கூட தெரியாது. அதனால் தயவு செஞ்சு உங்களோட கனவுன்னு ஒன்று வச்சுக்கோங்க. அந்த கனவை நோக்கி போகிறதுக்கான வழியை மட்டும் வந்து பாருங்கள். எந்த விதமான கனவுமே இல்லை அப்படின்னா நமக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது அந்த லைஃப்பில். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கனவை வச்சுக்கோங்க. ஒரு தையல் தொழிலாகட்டும், இல்லை நீங்கள் ஏதாவது வந்து உங்களுக்கு என்ன தொழில் பிடிக்குதோ அந்த தொழிலில் நீங்கள் வந்து முன்னுக்கு வரணும், இந்த லெவலுக்கு போகணும், இந்த இடத்துக்கு நான் வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த ஒரு கோலை வந்து செட் பண்ணிங்க அப்படின்னா அதை நோக்கி நீங்கள் ஓட ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சலுப்பு அப்படிங்கிறதே வந்து வரவே வராது. டெய்லியும் அலாரம் அடித்த மாதிரி உங்களோட வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. 5வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை நாமளே வந்து பாராட்ட கற்றுக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒன்று கற்றுக்குறீங்க அப்படின்னா, அதையே வந்து இன்னொரு தடவை வந்து ஸ்டிச் பண்ணி பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணினதுக்கும் 2வது ஸ்டிச் பண்ணினதுக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருப்பீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பாராட்ட கற்றுக்கணும். அதே மாதிரி நீங்கள் தைச்சதை சோஷியல் மீடியாலேயும் வந்து நீங்கள் வந்து இது பண்ணலாம். அப்படி பண்ணும்போது மற்றவங்க கிட்ட இருந்து பாராட்ட கேட்குறப்ப நமக்கு இன்னுமே அந்த வேலையை பெஸ்ட்டாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வரும். கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எல்லாருமே தைக்கிறப்ப ஒரு கஸ்டமர் வந்து இல்லைங்க அந்த ப்ளவுஸ் சூப்பராக இருந்தது, நல்லா ஸ்டிச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன தோணும், இன்னும் வந்து நம்ம நல்லா தைச்சி கொடுக்கணும், கஸ்டமருக்கு நல்லா வந்து நீட்டாக தைச்சி கொடுக்கணும், நல்லா ஃபினிஷிங் கொடுக்கணும், எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து தோணும் தானுங்களே. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், பாராட்டு அப்படிங்கிறது ஒரு கலைஞருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எந்த வேலையாக இருந்தாலும் சரிங்க, அந்த வேலையை நம்ம லவ் பண்ணி செய்யணும். அதை ஒரு பாரமாக நினைக்கவே கூடாது. ரசித்து செய்ய ஆரம்பிச்சிட்டாலே நமக்கு சலிப்பு அப்படிங்கிறதே ஒன்று இருக்கவே இருக்காது. நம்ம வந்து நாள்தோறும் எப்படி சொல்கிறது, நல்லா டெய்லியுமே நல்ல ஒரு எனர்ஜியாகவும் பிரிஸ்காகவும் அடுத்தடுத்த வேலையை நம்மளே வந்து பிளான் போட்டு எக்ஸ்ட்ராவே வந்து வேலை செய்கிற அளவுக்கு நம்ம வந்து ரெடி ஆயிடுவோம். இன்றைக்கி நான் சொன்ன இந்த 5 விஷயமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னையும் ஒரு மோட்டிவேட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் பரவாயில்ல, லைக்காவது பண்ணுங்கள், ஹைஃபாவது கொடுங்க. யாருக்காவது வந்து தேவைப்பட்டது அப்படின்னா ஷேர் பண்ணியாவது விடுங்க. உங்களுக்கு யாருக்காவது இந்த பேட்டர்ன் ப்ளவுஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். இது போல் உங்களுக்கு எந்த வீடியோ தேவைப்படுது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லுங்கள். அதுக்கான கண்டென்ட்லேயும் நான் வந்து வீடியோ போட பார்க்குறேன். ஏன்னா எனக்கே வந்து டெய்லியும் உங்களுக்கு என்ன வீடியோவில் கண்டென்ட் போடுறது அப்படின்னு வந்து தெரியல. நானே போடுறதுக்கு பதிலாக உங்கள்கிட்ட கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து போடலாம்.